இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது எந்த ப்ரைஸில் வந்து வாங்கலாம், எந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணலாம் அப்படின்றது வந்து தெரியணும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங், இப்போ ரீசெண்டாக HDFCயில் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு நல்ல செல்லிங் வரும்போது தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சாலே நம்ம ஸ்விங் ட்ரேட் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளஸ் நமக்கு அந்த பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன், அதாவது கப்பு 300 இருக்குதா இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டரில் இருக்குதா அப்படின்ற பேட்டர்னும் நமக்கு தெரியணும். ஸோ இன்றைக்கி நம்ம நல்லா ஏறி இருக்க ஒரு ஸ்டாக் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி நல்லா இறங்கியிருக்க ஒரு ஸ்டாக் HDFC பேங்க். 2 ஸ்டாக்கையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து மந்த்லி சார்ட் தான் எடுப்பேன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில், அதாவது 1 hour 2 hourங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கு வரமா போகணும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா லோயர் டைம் ஃப்ரேம், வீக்லி, டெய்லி, அப்புறம் ஹவர்லி போகும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ எடுத்துக்கணும். ஸோ கூகுளில் ட்ரேடிங் வியூ டைப் பண்ணிங்கன்னா வரும், tradingview.com, in.tradingview.com. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணலாம், பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் வந்து நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை, வேறு ஏதாவது பாஸ்வேர்டு அந்த அக்கௌண்ட்டுக்கான ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு தான் கொடுத்து ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாக்கோட பேரை வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த சர்ச்சில் போய், இப்போ நான் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஈஸியாக எடுத்துருவேன். நீங்கள் எடுக்கிறது வந்து அந்த சர்ச்சில் போய்ட்டு இங்கே என்ன வேணுமோ அந்த இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த கம்பெனியோட சார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதோட மந்த்லி சார்ட்டு. ஸோ இது 1999 லிஸ்ட்டாக இருக்குது. லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ₹7.40. ஓகேங்களா? இன்றைக்கி அதில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 210, 209.25, அப்ராக்சிமேட்டாக 210. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 23-24 வருஷத்தில் வந்து நல்லாவே மேலே போயிருக்குது. ஸோ இதில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹7 210 போயிருக்கும். இதே இது நீங்கள் ஸ்விங் ட்ரேடாக இருந்தீங்கன்னா இது நல்லாவே ஸ்விங் அடித்த ஸ்டாக் தான். உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ₹57 வந்திருக்குது, திரும்ப மறுபடியும் ஒரு ₹25 வந்திருக்குது, திரும்ப ₹100 வந்திருக்குது. இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடர். ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோவில் பிடிச்சிட்டு ஒரு ஹையில் வந்து செல் பண்ணிடுவாங்க, அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. ஸோ லோயஸ்ட்டு ப்ரைஸ்னால் அகெயின் ஒரு தடவை 2013 வந்து ₹20 வந்திருக்குது, திரும்ப மறுபடியும் 2019 அதே 20-21 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? இது ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து கிளியராக அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட ஈஸியாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இப்போது இதை மந்த்லி சார்ட்டில் ஒரு கிளியரான வியூ, ஃபஸ்ட்டு எப்போயுமே இருக்கிற லோ, எக்ஸாக்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாக்ட் லோ இதுக்கு அல்டிமேட் லோ வந்து ₹6.10. ஓகேங்களா? அதுக்கும் முன்னாடி நமக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு, இந்த ₹20 அப்படின்ற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஏற்கனவே ஒரு தடவை 2013 ஒரு சப்போர்ட் இருந்திருக்குது, அப்புறம் 2019 ஒரு சப்போர்ட் இருந்திருக்குது. ஓகேங்களா? எப்பயுமே ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது தான் வேகமாக செல்லிங் வரும். அதே மாதிரி ப்ரீவியஸாக செல்லிங் டேர்ன் பண்ண இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது அது பிரேக் அவுட்டு, அப்போ நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது ஏற்கனவே ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா வேகமாக இறங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம 2 சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஹையரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போது கரண்ட் மந்தில் தான் பிரேக் அவுட் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி இதுதான் ஆல் டைம் ஹை.
அதாவது 172.4 அப்படின்றது தான் ஆல் டைம் ஹை. அப்போ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். எப்பயுமே அந்த ப்ரீவியஸாக ஆக்ட் ஆன ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணும்போது தான் வேகமாக பையிங் வந்து வரும். அடுத்து இப்போது இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 20 ஸோ 2 இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனால இது வந்து டபுள் பாட்டம். ஸோ இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுவோம். ஹரிசாண்டல் லைன் போடும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேகமாக செல்லிங் வந்துட்டு ஒரு சின்ன சப்போர்ட் இருந்திருக்கலாம், அதை பிரேக் பண்ணும்போது செல்லிங் ஆகிருக்குது. அடுத்து இந்த இடத்துல இங்கேருந்து மறுபடியும் போயிட்டு ஒரு செல்லிங் திரும்பி இருக்குது. அகெயின் கொஞ்சம் இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல செல்லிங் திரும்பி இருக்குது. ஸோ இந்த 76 தாண்டதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்குங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்போது இந்த 76 பிரேக் பண்ணலை. எப்பயுமே இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது வந்து அதை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணும்போது தான் சிவியராக செல்லிங் வரும். அப்போ நமக்கு இந்த 76ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக திரும்புது. ஸோ அதை நான் க்ரீன் ஆகிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன், இன்னொரு ஹரிசாண்டல் லைன் போட்டோம்னா இந்த இடம், அதாவது 118 ரேஞ்சு. அப்போ 76லேருந்து 118 ரேஞ்சுக்கு ஒரு ஸ்விங் அடிச்சிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2021லேருந்து 2023 வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்விங் இருந்திருக்குது. அப்புறம் 2023 ஆகஸ்ட்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. இந்த 117 பிரேக் அவுட் ஆகிருக்குது. பிரேக் அவுட் ஆனதுனால அடுத்த டார்கெட் வந்து நமக்கு ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆல் டைம் ஹை போன உடனே ஒரு மாதம் மட்டும் ஒரு செல்லிங் ஆகிருந்துருக்குது. திரும்ப மறுபடியும் ரிவர்சல் ஆகி இப்போ ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த 170.5ங்கிறதும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. சரி, ஓகே. இப்போது 170.5 வந்து டார்கெட்டாக இருந்துச்சு. இப்போ அதையும் பிரேக் பண்ணி போதில்ல. அப்போ வேறு அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வந்து இதில் க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து ஒரு நெக்லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹெட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக்லைன் ட்ரா பண்ணிடலாம். நெக்லைன்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து இதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து நெக்லைன்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? இப்போது இந்த பேட்டர்ன் பிரகாரம் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருந்திருக்குது. ஸோ எத்தனை ஸ்விங்கு வந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் திரும்பிட்டே இருந்துச்சுங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஓகேங்களா? இதுதான் நெக்லைன். இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்குது, ப்ளஸ் ரீடெஸ்ட்டும் ஆகிருக்குது. ஸோ ஒரு மாதம் பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த மாதத்தில் வந்து ஒரு ரீடெஸ்ட்டும் ஆகிட்டு அகைன் மேலே போகுது. ஸோ அப்போ இதோட டார்கெட் நம்ம இதை வந்து மறுபடியும் நம்ம க்ளோன் பண்ணணும். க்ளோன் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சிலையும் இன்னமும் நம்ம க்ளோன் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவலு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனாக தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக யாருமே 300 போவோம் 400 போவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. தெரியுதுங்களா? இந்த பேட்டர்ன் பிரகாரம் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரகாரம் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த ஜோன், இந்த லெவல், இந்த ட்ரெண்ட் லைனில் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த லெவலில் ஆக்ட் ஆகும். அடுத்த ரெசிஸ்டன்ஸு தான் இந்த மேக்ஸிமம் லெவல், நம்ம ஆல் டைம் ஹை இருந்ததில் அந்த லெவலில் ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, ஆனால் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடராக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெவல் போகும்போது பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணணும். இல்லைனா இங்கேருந்து செல்லிங் திரும்புதா அப்படின்றத பார்க்கணும். செல்லிங் திரும்புதா, இல்லை ஒரு சைட்வேஸ் போகுதா, சைட்வேஸ் போய்ட்டு அகெயின் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றதே பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகிருக்கீங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 135 அந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி ஆகுறீங்க.
உங்கள் டார்கெட் வந்து இப்போ இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிட்டத்தட்ட டபுள். ஓகேங்களா, 100% ரிட்டர்ன் கிடைக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை அகைன் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா, இல்லை இங்கே திரும்பிட்டு அகைன் இந்த அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரீடெஸ்ட் அடித்ததில்ல, மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது மறுபடியும் நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ 170 ஜோனில் அக்குமுலேட் பண்ணலாம். அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா நமக்கு இந்த 145 அந்த ரேஞ்ச் வரும். அங்கே போய் நம்ம மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் இங்கே என்ட்ரி ஆனீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இல்லை சார் நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குதுல்ல, நான் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இந்த வீக்கோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கணும். அதாவது 215 அந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கணும். அதை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆனீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் ஒரு 245 250 ஜோன், ஸோ ஒரு 215 240 ஒரு 30 ருபீஸ் வந்து நம்ம கெயின் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று பார்த்தோமா, இதுலேயே இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, கப்பு வித்து ஹேண்டில் பேட்டர்ன். எப்படி அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு கப்பு, இது வந்து கேண்டில். ஓகேங்களா, இந்த கப்பு வித்து கேண்டில் பிரகாரம் நமக்கு டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா இப்படி மார்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பிரேக் அவுட் ஆனதில் வைக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதில் வைக்கும்போது இந்த கப்பு வித்து கேண்டிலோட டார்கெட் வந்து 202 200லேருந்து 202 தான். அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது கப்பு வித்து கேண்டில் பேட்டர்னோட டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டார்கெட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால நம்ம தாராளமாக 245லேருந்து 250 வரைக்கும் அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.